டைட்டில் பார்க்குக்கு ஆல்ரெடி இடம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ டுவர்ட்ஸ் நார்த்தும் இவ்வளவு நாள் இருந்த வெறும் இண்டஸ்ட்ரியல் காரிடரா இருந்த நார்த்தன் சைடு இப்ப ஐடி காரிடராகவும் மாறுது, மேனுஃபேக்சரிங் காரிடராகவும் மாறுது, பிளஸ் ஐடி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காரிடராகவும் மாறுது. அதனால தான் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி அந்த பக்கம் செங்கல்பட்டுல போட்டாங்க, இந்த பக்கம் ரெட் ஹில்ஸ்க்கு பக்கத்துல ஆல்ரெடி 1500 ஏக்கர்ல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு இருக்க இடத்த இருக்கிற மாதிரியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏமாந்துருவோம். ஆனா இங்க இருந்து 3 years டவுன் த லைன் சென்னை பெரிய ஓபன் ஆயிடுச்சு. இந்த பக்கம் மீஞ்சூர ஸ்மார்ட் சிட்டியா ஃபுல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி, மாதாவரத்துல 150 ஏக்கர்ல டைட்டில் பார்க் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடமும் 1500 இருக்குது, 2000 மாறும், 2000 4000 மாறும், 4000 8000 மாறும், 10,000 மாறதான் போகுது. இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயும் நான் ஒரு விஷயம் ரொம்ப அழகா சொல்லுவேன், நிலம் அப்படின்றது எப்ப விலையேறும் கேட்டீங்கன்னா மழை பெய்யும் போது விலையேறும், வெயில் அடிக்கும் போது விலையேறும், நைட்லயும் விலையேறும், பகல்லையும் விலையேறும். ஆனா யாருக்கு விலையேறும்னா யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு தான் விலையேறும். சோ அந்த மாதிரி இந்த நிலம், இந்த நிலத்துக்கு யாருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் போது 200 ரூபாய் இருந்த பொருள் தான், அது அப்படியே விலையேறி 600 ரூபா மாறிச்சு, அது அப்படியே விலையேறி 1000 ரூபாய் மாறிடுச்சு, இன்னைக்கு அது அப்படியே விலையேறி 1400 மாறி இருக்கு. நமக்கு அந்த வாய்ப்பை தராங்க. இந்த லெவல்ல நீங்க வாங்கி வச்சா இதுக்கப்புறம் உங்களுக்கு 2000 உங்களுக்கு 5000 விலையேற போகுது. ஸோ அதனால ரியல் எஸ்டேட் ஆப்பர்ச்சுனிட்டியே ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதனால தான் நான் ரொம்ப அழகா எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது நம்மளுதான்றதுக்கு ஒரு ரசீது ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரசீதோட மதிப்புன்னு பாத்தீங்கன்னா 50 பைசா 1 ரூபாவா இருக்கும். ஆனா நிலம் வாங்குறதுக்கு நமக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அதோட மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நிலத்தோட மதிப்புல 10%. அப்ப இங்க 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு சொத்து வாங்குறோம் அப்படின்னா 70 ரூபாய்க்கு பேப்பரை வாங்கி இன்னார்கிட்ட இருந்து இன்னார்கிட்ட நான் இந்த சொத்தை வாங்கியிருக்கேன்னு சொல்லி எழுதி அதை கவர்மெண்ட்ல 4% கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம கையில வரும்போது அது தமிழ், அது பேரு பத்திரம்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அதை வாங்கி நம்ம வீட்டுல வச்சோம்னா நம்ம வாழ்க்கை பத்திரம். அதனால அந்த பத்திரத்தை நம்ம எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்ப்போம், நம்மளும் வாங்கி வைப்போம். இந்த பர்டிகுலர் லொகேஷன் நார்த்ன்றது ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நார்த்னு சொல்றது. அதை நம்ம நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லி நீங்க எல்லாருமே நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல இடங்களை வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க. அந்த முடிவு எடுத்துட்டு வாங்கிடும்னு சொல்லி வாய்ப்புக்கு பாராட்டி நன்றி.